ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், உலகத்திலே இந்தியா முதலிடம் வகிக்கிற 8 துறைகளை தான் நாம இன்னைக்கு இந்த வீடியோல பார்க்க போறோம். இந்த வீடியோல வர இந்தியாவுடைய சாதனைகள் எல்லாமே உங்களுக்கு கண்டிப்பா ஆச்சரியப்படுத்தும். சோ ஸ்கிப் பண்ணாம கடைசி வரைக்கும் வீடியோ பாருங்க. வெல்கம் பேக், இது தமிழ் அண்ட் ஃபேக்ட்ஸ். நாம முதல்ல பார்க்க போறது பால் உற்பத்தி. சில மாடுகளோட எண்ணிக்கையில ஆரம்பிச்ச இந்தியா இன்னைக்கு உலகத்திலே மிகப்பெரிய பால் உற்பத்தி நாடாவே மாறி இருக்கு. இந்தியாவில மட்டும் வருஷத்துக்கு கிட்டத்தட்ட 23 கோடி டன் பால் உற்பத்தி செய்யப்படுது. அந்த அளவுக்கு நம்ம நாட்டுல மாடுகளோட எண்ணிக்கை அதிகமா இருக்கு, பால் உற்பத்தி அதிகமா இருக்கு. ரெண்டாவதா பார்க்க போறது ஐடி சர்வீஸ். தகவல் தொழில்நுட்பம்னு சொன்னாலே உலகத்திலே மிகச்சிறந்த நாடா முன்னிலை வகிக்கிறது நம்ம இந்தியா தான். அமெரிக்காவில கூட நூற்றுக்கணக்கான இந்தியர்கள் டெக் நிறுவனங்களை நடத்திக்கிட்டு வராங்க. அமெரிக்காவில நடத்தப்படுற கம்பெனிகள் எப்படி இந்தியாவுக்கு பெருமையை சேர்க்கணும் நீங்க கேட்டீங்கன்னா, இப்போ எத்தனையோ வெளிநாடுகளுடைய கார்ப்பரேட் கம்பெனிகள் எல்லாமே இந்தியாவிலேயே நடத்தப்பட்டு வருது. அதுக்காக அந்த கம்பெனிகள் எல்லாமே நம்ம இந்தியாவை சேர்ந்ததுன்னு நம்மளால சொல்லிட முடியாது. அதே மாதிரி அமெரிக்கா மற்றும் வேறு சில நாடுகளில் நடத்தப்படுற நம்ம இந்தியாவுடைய கம்பெனிகள் எல்லாமே நம்ம இந்தியாவுக்கு மட்டும் தான் பெருமையை சேர்க்கும். இதுல இந்தியாவுக்கு இன்னொரு சாதகமான விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா, மற்ற நாடுகள்ல இருக்கிற பணங்களை இந்தியாவுக்கு கொண்டு வரதுனால இந்தியாவுடைய பண மதிப்பு அதிகமாகி இந்தியாவுடைய பொருளாதாரம் மேலும் வளர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. மூணாவதா பார்க்க போறது மசாலா பொருட்கள் உற்பத்தி. மசாலா பொருட்கள் நம்ம இந்தியாவுடைய பொருளாதாரத்துல மட்டும் இல்ல, பாரம்பரியத்திலையும் முக்கிய பங்கு வகிக்கக்கூடியது. மசாலா பொருட்களால உலகத்தை ஈர்க்கக்கூடிய ஒரே நாடு நம்ம இந்தியா தான். அது மட்டும் இல்லாம அதிக அளவுல மசாலா பொருட்களை உற்பத்தி செஞ்சு அதை அதிக அளவுல ஏற்றுமதி செய்யக்கூடிய நாடும் நம்ம இந்தியா தான். அதாவது உலகம் முழுக்க தேவையான மசாலா பொருட்கள்ல 75% நம்ம இந்தியாவில இருந்து தான் ஏற்றுமதி செய்யப்படுது. அடுத்தது நாலாவதா பார்க்க போறது சினிமா. உலகத்திலேயே அதிகமான திரைப்படங்களை வெளியிடக்கூடிய நாடும் நம்ம இந்தியா தான். நம்ம இந்தியாவில வருஷத்துக்கு கிட்டத்தட்ட 2000 படங்கள் வெளியாகுது. அது மட்டும் இல்லாம நம்ம இந்திய திரைப்படங்கள் 1000 கோடிக்கு மேல வசூல் பண்ணவும் ஆரம்பிச்சிருச்சு. இது மூலமா நம்ம இந்தியா திரைப்படங்களுடைய எண்ணிக்கையில மட்டும் இல்ல, அது மூலமா வரக்கூடிய வசூல்லையும் கொடி கட்டி பறந்துகிட்டு இருக்கு. அடுத்ததா 5வது பிளேஸ்ல இருக்கிறது இளைஞர்களின் சக்தி. உலகத்திலேயே அதிகமான இளைஞர்கள் வாழக்கூடிய நாடும் நம்ம இந்தியா தான். நம்ம நாட்டுல 15 வயசுல இருந்து 35 வயசு வரையிலான இளைஞர்கள் 60 கோடி பேர் வாழ்றாங்க. இந்த இளைஞர் சக்தி தான் எதிர்கால இந்தியாவுடைய ரகசிய ஆயுதமாவே சொல்லப்படுது. இந்த லிஸ்ட்ல 6வது பிளேஸ்ல இருக்கிறது அரிசி ஏற்றுமதி. அதிகமான நெல் உற்பத்தி செய்யறதுல சைனா முன்னிலையில இருந்தாலும் அது அதிகமா ஏற்றுமதி செய்யறது நம்ம இந்தியா தான். அது மட்டும் இல்லாம நம்ம நாட்டுல விளையக்கூடிய பாஸ்மதி ரைஸ் உலகத்தையே ஈர்க்கக்கூடிய ஒரு பாரம்பரிய சுவைனே சொல்லலாம். அது மட்டும் இல்லாம இந்தியாவுடைய நெல் உற்பத்தியில தமிழ்நாடு முக்கிய பங்கு வகிக்குது. அதுலயும் முக்கியமான ஒரு மாவட்டம் தஞ்சாவூர் தான். தஞ்சாவூரை பத்தி சொல்லணும்னா, தஞ்சாவூர்ல நெல் வயல் இருக்கா இல்ல நெல் வயல்ல தஞ்சாவூர் இருக்கான்னு சொல்ற அளவுக்கு நெல் வயல்களால கடல் போல பறந்து விரிஞ்ச ஒரே மாவட்டம் தஞ்சாவூர் தான். இதன் மூலமா ஒவ்வொரு மாநிலத்திலையும் டன் கணக்குல நெல் உற்பத்தி செஞ்சு அதை உலகம் முழுக்க அதிக அளவுல ஏற்றுமதி செய்யக்கூடிய ஒரே நாடு நம்ம இந்தியா தான். அடுத்தது 7வது பிளேஸ்ல இருக்கிறது தங்கம் இறக்குமதி. உலகத்திலேயே அதிகமான அளவுல தங்கங்களை இறக்குமதி செய்யக்கூடிய நாடு இந்தியா. தங்கத்தோட இந்த அதிகமான இறக்குமதிக்கு காரணம் என்னன்னு பாத்தீங்கன்னா, தங்கம்னு சொன்னாலே நம்ம மக்கள் அதுக்கு அடிமை. அது மட்டும் இல்லாம தங்கம், வெள்ளி போன்ற உலோகங்களை கொண்டு அணிகலன்களை செய்யறது நம்ம இந்திய பாரம்பரியத்துல முக்கிய பங்கு வகிக்கக்கூடியது. இதனாலேயே இந்தியர்கள் தங்கத்தை அதிகமா விரும்பக்கூடியவங்களா இருக்காங்க. மக்களோட இந்த விருப்பத்தினால இந்தியா வருஷம் 800 டன் தங்கங்களை இறக்குமதி செய்யுது. அடுத்ததா 8வது பிளேஸ்ல இருக்கிறது மொபைல் ஆப் டவுன்லோட். பப்ஜி, வாட்ஸ்அப், இன்ஸ்டாகிராம்னு உலகத்திலேயே அதிகமான ஆப்களை டவுன்லோட் பண்றது இந்தியா தான். உலகத்திலேயே நம்ம மட்டும் தான் அதிகமான ஆப்களை டவுன்லோட் பண்றோம். பிளே ஸ்டோர்ல உலகத்திலேயே நம்பர் 1 டவுன்லோடிங் கண்ட்ரி இந்தியா தான். ஆனா இந்த விஷயத்தை பார்த்து மட்டும் நீங்க பெருமைப்படுறீங்கன்னா நீங்க கண்டிப்பா முட்டாளா தான் இருக்கணும். உலகத்துல எத்தனையோ கண்ட்ரில இருக்கிற எத்தனையோ மக்கள் ஆன்லைன்ல ஈடுபடாம தங்களோட திறமையால சாதிச்சுக்கிட்டு இருக்காங்க. ஆனா நம்ம இந்தியர்கள் மட்டும் தான் பப்ஜி, ஃப்ரீ ஃபயர், ரம்மின்னு தேவையில்லாத விளம்பரங்களை பார்த்து அதுல ஈடுபட்டு தங்களோட உயிரியை மாய்ச்சுக்கிறாங்க. அதுக்காக யூடியூப், இன்ஸ்டாகிராம், பேஸ்புக் போன்ற ஆப்கள் தப்பானதுன்னு நான் சொல்ல வரல. அந்த மாதிரி ஆப்புகளை அடிப்படை தேவைகளுக்காக மட்டுமே பயன்படுத்தி கூடவே எங்களை மாதிரி தனித்தனியா சேனல்களையும் ரன் பண்ணி அதுல சாதிக்கிறவங்களும் சாதிச்சுக்கிட்டு தான் இருக்காங்க. ஆனா நம்ம நாட்டுல இந்த மாதிரி சாதிக்கிறவங்க கம்மி, சீரழிறவங்க அதிகம். அதனால இந்தியா இந்த விஷயத்துல மட்டும் முதல் இடத்துல இருக்கிறது நம்மளுக்கு பெருமையானது கிடையாது. சோ இந்த மாதிரி விஷயங்களை அடிப்படை தேவைகளுக்காக மட்டுமே பயன்படுத்துங்க. ஆன்லைன் கேம்களை தவிர்த்துருங்க. இந்த வீடியோல எந்த பார்ட் உங்களுக்கு ரொம்பவும் பிடிச்சதுன்னு மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க. அடுத்த தடவை இதே மாதிரி ஒரு சூப்பரான வீடியோல சந்திக்கலாம். பாய்.